இன்னைக்கான வீடியோ என்னன்னா டீசல் வேப்பரைசர் ஸ்டவ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்க போகிறோம். இது உங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சிம்பிளாக பண்ண போகிறோம். ஆனால் வந்து அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் இல்லாமல் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது கிளியராக வந்துட்டு புரியும். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோவும் உங்களால் தவறாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பெயிண்ட் டப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பம்பு. இந்த ஏர் பம்பில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன். இந்த வாட்டர் கேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7up இந்த போவண்டோ இந்த மாதிரியான வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸ் ஓஸ் வேணாலும் இருக்கலாம். 8mm ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடோ ஷாப்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி காயில் வந்துட்டு இருக்கும். எல்லா ஃப்ரிட்ஜ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய இரும்பு கல்லில் போய்ட்டு வந்துட்டு வாங்கினேன். இதில் இருக்கக்கூடிய இந்த டியூப் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 1.5 அடி நீளத்துக்கு வந்துட்டு தேவை. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு கம்பியை வந்துட்டு ஹீட் பண்ணி இந்த வாட்டர் கேன் ஒன்று காமிச்சிடல. இந்த கேனில் வந்துட்டு டாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்கிறேன். எவ்வளோ சைஸில் போட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ஓஸ் காமிச்சிடலையா, அந்த ஓஸ் வந்துட்டு இந்த வாட்டர் கேனுக்குள்ளே வந்துட்டு ஃபிட்டாக வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஓட்டை போட்டாச்சு. இந்த ஓஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாக அடி வரையும், அதாவது பார்த்தீங்கன்னா பாட்டிலோட பாட்டம் வரையும் போகிற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளார விட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக வந்துட்டு எம்சியில் எடுத்துகிட்டு இந்த எம்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்டனர் ரெசின் 2 இருக்கும். அந்த ரெண்டையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா நம்ம வந்து ஓஸ் போட்டோம் இல்லையா அந்த பாட்டில் எனக்குள்ளே, இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு எம்சியில் வந்துட்டு அப்ளை பண்ணி வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். எந்த அளவுக்கு வந்துட்டு ப்ராப்பராக ஓட்ட முடியுமோ அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்துட்டு ஒட்டிங்க. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஏரை வந்துட்டு ஃபில் பண்ண போகிறோம். அந்த நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வழியாக வந்துட்டு லீக் இல்லாமல் வந்துட்டு இருக்கணும். எல்லாம் ஒரு 1 hour வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு காயட்டும். நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வேலைக்கு வந்துட்டு போகலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயிண்ட் டப்பா இருக்குல்ல, அந்த பெயிண்ட் டப்பா எடுத்துகிட்டு பெயிண்ட் டப்பாவோட பாட்டமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆணியை வச்சுட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு ஓட்ட போட்டுக்கிறேன். எவ்வளோ ஓட்ட போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவுண்டை சுற்றிலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஓட்டை கிட்ட போட்டுங்க. ரொம்பலாம் வந்துட்டு தேவை, ஒரு 10 இருந்தால் வந்துட்டு போதும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு உள்ளார எரியிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வழியாக வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு உள்ளே போகணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட போட்டுக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயிலேருந்து கட் பண்ணி எடுத்த 1.5 அடி நீளத்துக்கான டியூப் இருக்குல்ல, இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பைப் மேலே வச்சுட்டு ஒரு 1/2 அடி நீளத்தை விட்டுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரவுண்டு இல்லைன்னா ஒரு 4 ரவுண்டு வர மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா காயில் மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன். நம்ம சுற்றி எடுத்த அந்த காயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு பைப்பு மட்டும் என்ன பண்ணுறேன்னா தரையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சுற்றியில் வச்சுட்டு நசுக்கிக்கிறேன். எவ்வளோக்கு நசுக்கிறேன் அப்படிங்கிறீங்கன்னா நம்ம காற்று ஊதுறோம் அப்படின்னா அந்த காற்று வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் வெளில வரணும். அதே வந்துட்டு ஒரு லிக்விட் வருது அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து வெளில வரணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நசுக்கிறேன். நம்ம பண்ண போகிற அந்த ஸ்டவ்வுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ண போகிறது தான் இந்த பைப்பில் வந்துட்டு ஒரு சைடை வந்துட்டு நம்ம நசுக்கணும் இல்லையா, அந்த நசுக்கின சைடை வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா மெல்லமாக வந்துட்டு வளைச்சி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு 3 காயில் வந்துட்டு சுற்றி இருக்கோமா, அந்த காயிலுக்கு கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக பார்த்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நசுக்கின சைடை வந்துட்டு வைக்கணும். அதாவது எப்படி பண்ணுறேன் அப்படின்றது நீங்களே பார்த்தீங்க அப்படின்னாலும் வந்துட்டு புரியும். இப்போ வச்சிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பைப்பை வந்துட்டு வளைச்சி வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இது ஏன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிறகு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட கிளியராக வந்துட்டு சொல்கிறேன். அடுத்தது இன்னொரு விஷயம், நம்ம சுற்றி இருக்கோம் இல்லையா காயில், இந்த காயிலுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பீஸை வந்துட்டு வைக்கணும். இது எதுக்காக அப்படின்றதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிறகு வந்துட்டு சொல்கிறேன். கொஞ்சம் அழுத்தமான பீஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த காயிலுக்கு மேலே வந்துட்டு வச்சுக்கோங்க. காயில் உள்ளே பூந்து வந்துடாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா டாப்பு காயில் வந்துட்டு இருக்க மாதிரி வந்துட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காயில் வந்துட்டு பெயிண்ட் டப்பாக்குள்ளார வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் டப்பாவில் டாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆணி வச்சுட்டு ஒரு ஓட்டை போட்டுக்கிறேன். ஓட்டையை போட்டு இந்த காயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை வழியாக வந்துட்டு உள்ளே விட்டு வந்துட்டு வெளியே எடுத்துக்கிறேன். காயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டரில் பெயிண்ட் டப்பாக்குள்ளார இருக்க மாதிரி வந்துட்டு வச்சுக்கிறேன். அடுத்ததாக என்ன பண்ணுறோன்னா ஒரு ஓஸை வந்துட்டு வாட்டர் கேனில் வந்துட்டு எம்சியில் வச்சு ஓட்டணும் இல்லையா, அந்த ஓஸோட இன்னொரு எண்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கோம் இல்லையா காயிலோட இன்னொரு எண்டு வந்துட்டு நம்ம தின்னுக்கு வெளியில் இருக்கு இல்லையா, இதில் கூட வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லீக் இல்லாமல் இருக்கிறதுக்காக கட்டுக்கம்பி இருக்கு இல்லையா, கட்டுக்கம்பி எடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது மேலே வந்துட்டு சுற்றி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு டைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த லீக்குமே வந்துட்டு வராது. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கட்டிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டவ்வுக்கான ஒர்க்கு வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேனில் வந்துட்டு டீசல் இல்லைனா மண்ணை வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத உங்கள்கிட்ட கிளியராக சொல்லணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பம்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்னர் செட்டப் இதை மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாக வந்துட்டு கழட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சுட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த அடுப்பில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டு நான் ஃபயர் பண்ணி காமிக்கிறேன். இந்த வாட்டர் கேனில் வந்துட்டு கொஞ்சமாக டீசல் இல்லைனா மண்ணெண்ணெய் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா டீசலை வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாட்டர் கேனில் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பம்பை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பர்னரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசையாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 செங்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 செங்கலை வந்துட்டு வச்சுக்கிறேன். அந்த இரும்பு பீஸையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பர்னரில் மேலே வந்துட்டு வச்சுக்கிறேன். நம்ம இப்போ வாட்டர் கேனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பம்பை வந்துட்டு 2 டைம் பம்ப் பண்ணோம் அப்படின்னா டீசல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த காயில் வழியாக சுற்றி வந்துட்டு கீழ் பக்கமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2-3 ட்ராப் வந்துட்டு வெளியில் வரும். அப்படி வெளியில் வர மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நூல் துணியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்துட்டு வைங்க. இந்த நூல் துணி மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீசல் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு படணும். எப்போ நீங்கள் அந்த ஸ்டவ் வந்துட்டு ஆன் பண்ணுறதா இருந்தாலும் இதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே வந்துட்டு கிடையாது. இந்த நூல் துணியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீசலில் வந்துட்டு நினச்சிட்டு என்ன பண்ணுறோம் அப்படிங்கன்னா அதுக்கு கீழே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் கொளுத்தி விடலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த துணி எரியறதுனால அந்த காயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறதுனால அந்த காயில் இருக்கக்கூடிய டீசல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேப்பராக வந்துட்டு மாதிரி நம்ம கீழே நசுக்கி விட்டோம் இல்லையா, அந்த நசுக்கி விட்ட பைப் வழியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உஷ்ணம் வந்துட்டு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணணும்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேப்பர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வாட்டர் கேனில் இருக்கக்கூடிய பம்பு வந்துட்டு நல்லா வந்து பம்ப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் ஸ்டவ் எரியும் இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு எரியும். நீங்களே வந்துட்டு பாருங்கள், காற்று அதிகமாக அடிக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு பறக்குது. இல்லை அப்படின்னா வந்துட்டு நல்லாயிருக்கும். நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்கள்கிட்ட வந்துட்டு காமிக்கிறேன். பார்க்குறவங்களுக்கே வந்துட்டு தெரியும் ஸ்டவ் வந்து எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சவுண்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக வந்துட்டு தெரியும். பர்னர் எஃபெக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு வருது. நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உஷ்னு வந்துட்டு எரியுது. இந்த மாதிரி எரியறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அதிகமான ஹீட் வந்துட்டு கிடைக்கும். அதே போல் கெரோசினோட அளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக வந்துட்டு கன்சியூம் ஆகும். நீங்கள் இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு தெரியும், நம்ம கீழே வந்து நசுக்கி விடும் இல்லையா, அதுலேருந்து வந்துட்டு நம்மளுக்கு ஒயிட் கலரில் ஸ்மோக் மாதிரி வருது இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா வேப்பர். அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து உஷ்னு வந்துட்டு எரியுது. கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கீழேருந்து எரியுது, நம்ம அதில் சுற்றி இருக்கோம் இல்லையா காயில், அந்த காயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீழேருந்து எரியறதுனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துட்டு ஹீட் ஆகுது. அதில் ஒரு கூட டீசல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேப்பரம் வந்துட்டு திருப்பி மேலே போகுது. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டவ்வோட கான்செப்ட். ஓகே, நம்ம பண்ண அடுப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்துட்டு ஒரு சமையல் பண்ணலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது பண்ணுறதுக்கான ஒர்த்தே வந்துட்டு இருக்கும். என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி பண்ணது மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து டீசலை வந்துட்டு ஒரு துணியில் வந்துட்டு நினச்சி வச்சிருக்கேன். இதை வந்துட்டு கொளுத்தி உள்ளே போடலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு அதை அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொளுத்தி விட்டுடலாம். இப்போது நம்ம வந்து டீசலை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை வந்துட்டு கறி பிடிக்க தான் வந்து செய்யும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் தவிர்க்கவே முடியாது. நீங்கள் கெரோசின் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கறி பிடிக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீசலில் வந்துட்டு ஆயில் கண்டென்ட் இருக்குல்ல, இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கறி பிடிக்க தான் வந்துட்டு செய்யும். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த பம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் வந்துட்டு பம்ப் பண்ணிட்டு அடிக்கடி வந்துட்டு பம்ப் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு கிடையாது. நான் ஒன்ஸ் பம்ப் பண்ணி விட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம், அதை பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஸ்டவ்வில் வந்து எவ்வளோ நேரம் எரியுமோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டினியூஸாக வந்துட்டு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டவ் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக வந்துட்டு பண்ணிங்க. ஏன்னா நெருப்பு விஷயம் இல்லையா, அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக வந்துட்டு பார்த்து வந்துட்டு பண்ணிங்க. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேன் வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு. முட்டையை உடச்சி வந்துட்டு போட்டலாம் அதில். வேறு லெவல் சால்ட்டு கொஞ்சமாக வந்துட்டு உள்ளே தூக்கி விட்டுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும். கட் பண்ண ஆமாம்.